சோல்ஜர்ஸ். சினிமா எடுத்தீங்க அப்படின்னா சினிமாவில் வந்து ஒரு கதை இருக்கும், பாட்டு இருக்கும், படம் இருக்கும். அதுக்கும் மேல பெரும்பாலும் கமர்ஷியல் படங்கள்ல கவர்ச்சி அப்படின்ற ஒன்று இருக்கும். That means glamour songs, glamour scenes also. இந்த மாதிரி கவர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து படம் முழுக்க குடும்பப்பாக இருந்துட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு கவர்ச்சிக்கா டான்ஸ் அளவுக்கு எவ்வளவு ஆயிடுச்சு. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். இந்த கவர்ச்சின்ற விஷயம் எப்போதுல இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கவர்ச்சி காட்டுற தப்பு ப்ரோ, இதெல்லாம் சரி கிடையாது ப்ரோ அப்படின்ட்டு பல பேர் சொல்லுவோம் இல்லையா. இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. சோ ஏன் எப்படி இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, எப்படி இது பண்ணாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. இந்த ஹெல்ப் அப்படின்னா இந்த லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் கவர்ச்சின்றது எப்பவுமே கம்மியாக தான் இருந்திருக்கும். ரொம்ப குடும்ப பங்கான படங்களாக தான் இப்போ வந்து எடுத்திருப்பாங்க. அதை வந்து குடும்ப பங்காக தான் வந்து ஹீரோயின்ஸாக வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே காமிச்ச சென்சர் போல வேலை பார்த்துருவாங்க, அதான் காரணம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா சினிமான்றது ஒரு வியாபாரம், அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றனால இது எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணணும், அது எப்படியாவது வந்து வித்துடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்பட்டது தான் வந்து இந்த கவர்ச்சின்ற விஷயம். ஏன் நடக்குது அப்படின்னா இதுதான் வந்து வியாபாரம். இந்த வியாபாரம் அப்படின்றது சினிமாவில் மட்டும் நடக்குதுன்னா இல்ல, இது வந்து பல இடங்கள் நடக்குது. நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா பண்ணுவானுங்க. அது வந்து கோயடு காலேஜ் தான், ஆம்பளை பொம்பளை படிப்பாங்க. ஆனா பொண்ணுங்க மட்டும் தான் படிக்கிற மாதிரி பொண்ணுங்க போட்டோ மட்டும் போடுவானுங்க. இது ஏதோ மாடலாமே. கவர்ச்சி பேசுறீங்கன்னா அப்படி இல்ல, இது வந்து ஒரு அட்ராக்ஷன், அவ்வளவுதான். பொண்ணுல போட்டா அட்ராக்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். மெயில் ஃபீமேல் அட்ராக்ஷன் தெரியுமா, இது வச்சுதான் வியாபாரம் பண்றது. பட் சினிமால பாத்தீங்க அப்படின்னா படத்துல கதை இருந்திருக்கும், கதைக்குள்ள இந்த மாதிரி விஷயம் தேவைப்பட்டிருக்கும். பட் படத்துக்குள்ள கவர்ச்சி காட்டணும். பட் ஹீரோனை காமிச்சா காண்டு வருவாங்க. தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் தமிழ் படம் பாக்குற ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா ஹீரோனை வந்து ஒரு காதலியாகவும் கனவு கண்ணியாகவும் நினைச்சுக்குவானுங்க. இதனால அந்த காதலியும் வந்து நல்லா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்ட்டு இன்னொரு கேட் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி கவர்ச்சி காமிச்சா ஹீரோனை வந்து இல்லப்பா அந்த ஹீரோ நல்லா அப்படின்ட்டு இவங்க வந்து முடிவு பண்ணிக்கிறது. கவர்ச்சி காட்டணும், பட் வந்து ஹீரோன் காட்ட முடியாது. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹீரோ கூட டூயட் பாடுறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, லவ் பண்றதுக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, குடுப்பாங்க. கவர்ச்சி காட்டுறதுக்கு இன்னொருத்தர் வச்சிருப்பாங்க. இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில்க் சுமிதா இருந்திருப்பாங்க, டிஸ்கோ சாந்தி, இந்த மாதிரி கேட்டு இருக்கும். என்ன காமெண்டா இது ஹீரோ பண்ணா தப்பு, ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கூட மட்டும் தான் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தின் இருக்கணும் அப்படின்றதுனால இது ஹீரோ பண்ணா தப்பு. என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேரக்டர் கொடுத்து உள்ள குத்துருவாங்க. இல்ல வந்து எல்லாம் குடிச்சுக்கிட்டு பார்ல உட்காந்துட்டு வைக்க அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு அப்படின்ட்டு. அது ஆணவ சிரிப்புடா, ஆனந்த சிரிப்பு இல்ல. ஆணவ சிரிப்பா, ஏதோ ஒரு சிரிப்பு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் காலம் போக போக காலம் வளர வர என்ன ஆச்சு அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து இதே பார்த்து பழகி போயிட்டு நம்ம ஏதாவது புதுசா பண்ணாங்க அப்படின்னா ஹீரோயினே வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த வில்லன் கிட்ட மட்டும் இந்த கவர்ச்சிகள், அப்ப ஹீரோ கிட்டயும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் ஹீரோ வந்து அங்க இது பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இதுலயும் ஒரு சில சூச்சம் இருக்குது. ஹீரோவே டைரக்டா போயிட்டு ஹீரோயினை விட்டுட்டு டான்ஸ் பண்ணானா தப்பா எடுத்துவாங்கல்ல, அங்க ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வில்லன் எடுத்திருப்பான், வில்லன் கூட வந்து கவர்ச்சி இருப்பாங்க, அதுக்காக வந்து இவர் போவாரு, அப்பதான் டான்ஸ் ஆடுவாரு. பூ போட்ட தாவணி வேடையில் ஆடுதே அப்படின்ட்டு, அதனால கூட டான்ஸ் ஆனாரு அப்படின்ட்டு வந்து கவலை இருப்பாங்க. ஒரு பாட்டை கூட விட்டு வைக்கல. சன்மிஸ்டா தான் நம்ம என்ன வேலை, அதான் வேலை. இவருக்கு இதான் வேலை. இந்த மாதிரி கவர்ச்சி பாக்கிறதுக்கு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. குடும்பத்தோட ரசிக்க மாட்டான், பட் குடும்பத்தை விட்டு தனியா வந்து பாக்கலாம் தெரியுமா. அவன் வந்து எப்போ இந்த மாதிரி பாட்டு வரும்னு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். உன்ன மாதிரி என்ன மாதிரியா சரி சொல்லலாம். அந்த டைம் வந்து பயங்கர ஃபேமஸா இருந்தவங்க பேர் சொன்ன தெரியுமா. இதுல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது சில்க் தான். சில்க் பாத்தீங்க அப்படின்னா படம் நல்லா இல்ல, படம் வந்து சரியா போகுமான்னு தெரியல அப்படின்னா இவங்க கூட்டுறாங்களா, ஒரு பாட்டும் டான்ஸ் ஆடுங்க மேடம், ஒரு பாட்டும் இது பண்ணுங்க மேடம்ட்டு ஒரு பாடம் டான்ஸ் ஆட வச்சு அதை படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா. போஸ்டரும் பெருசா போட்டுப்பாங்களாமா, சில்க் டான்ஸ் இருக்கு, சில்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏமாத்தி வாங்கலாமா. ஏமாத்தி அப்படி படத்தை ஓட்டினதாகவும் வந்து வரலாறு உண்டு. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடிகைகளுக்கு வந்து எப்படின்னா நடிகை தெரியும், இவங்களால வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா கேரக்டர் ஹோல்ட் பண்ண முடியும். பட் ரோல கொடுப்பாங்கன்னா அதான் இல்ல. சரி சொன்னா சில்க் எடுத்துக்கலாம். சில்க் பாத்தீங்க அப்படின்னா சில்க் பத்தி பேச நினைக்கிறீங்களா? அங்கேயே நிக்கிறியே, விட்டு வேற டாபிக்கே வர மாட்டேங்கிறியே. இல்ல இதெல்லாம் சொல்லுவேன், ஜஸ்டிஸ் ஃபார் சில்க். சில்க் பாத்தீங்க அப்படின்னா நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகை தான். அவங்க நடிச்சிருந்த அலைகள் ஓடுகிற படத்துலயும் சரி, அப்புறம் வந்து ரகசிய போலீஸ் 100 இந்த படத்துலயும் சரி கவர்ச்சியும் தாண்டி என்னால நடிக்கவும்
முடியும்டா, நான் காமெடியா நடிப்பேன்டா, சீரியஸா நடிப்பேன்டா அப்படின்ட்டு இந்த படங்கள்லாம் நடிச்சிருந்திருப்பாங்க. பாக்யராஜ் பாத்தீங்க அப்படின்னா அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ரகசிய போலீஸ் நடிக்க வச்சிருந்திருப்பாங்க. ஓகே, ஒரு காமெடியான கேரக்டரா கொடுத்துருப்போம், நல்லா இருந்திருக்கும். பட் அப்ப இருந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து பெரும்பாலான படங்கள்ல வந்து ரோல்ஸ் கொடுக்காம விட்டாங்க. இதன் பிறகுதான் வந்து இன்னொரு சுவிட்சம் வந்தது. என்ன அப்படின்னா வந்து என்னப்பா தனியாலாம் எதுக்குப்பா ஒருத்தர் ஈரனை கவர்ச்சி காட்ட வைக்கிறப்பா அப்படின்ட்டு ஈரனையாவது கவர்ச்சி காட்ட வச்சாங்க. பட் ஆனா வந்து என்னன்னா இங்க வந்து ஈரன் வந்து ஐட்டம் டான்ஸ் ஆட மாட்டாங்க. வேற தப்பு, ஐட்டம் சாங்ன்றது தப்பு, தனியா சொல்றேன். இவங்க வந்து ஹீரோ கூட கிளாம் டான்ஸ் ஆடுவாங்க. எப்படின்னா ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க. இவங்க வந்து திடீர்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சீன் வந்து வேற எங்கேயோ போயிடும். எங்க போனா சுவிட்சர்லாந்து, ஜப்பானு, அமெரிக்கா அதுன்ட்டு வேற இடத்துக்கு போயிடும். அது வரைக்கும் வந்து புடவை கட்டி கொண்டு குடும்பப்பாங்க இந்த ஹீரோயின் திடீர்னு வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் கவர்ச்சி ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொடுமை என்ன கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனா பெரும்பாலும் கூடும். ஓகேவா, பயங்கர கூழ் எடுக்கும். அதனால வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப யாராவது நான் கேட்கணும். பிரியா சுட்டியா கவர்ச்சியோட பிரியா சுட்டி வந்துருச்சா எப்படான்னு இருக்க எதை விட்ட பிரியா ஸ்வீட்டி இல்ல. விளையாட்டு போனீங்கன்னா வந்து குளிர் எடுக்கும். அதனால வந்து கூலர் ட்ரெஸ் தான் போடணும். பட் என்ன பிரச்சனைனா இவங்க எடுக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சி ட்ரெஸ் அப்படின்றனால அந்த ஹீரோகாரு பாத்தீங்க அப்படின்னா நல்லா பயங்கரமா ட்ரெஸ் போட்டு இருப்பாரு, குளிர் எடுக்காத ட்ரெஸ் போட்டு இருப்பாரு. பட் ஹீரோயின் ஒன்றும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குளிர்ல அழகு ட்ரெஸ்ஸும் டான்ஸ் வைப்பீங்க. எவ்வளவு தப்பு இல்லையா? நீங்க சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நீ மட்டும் குளிர்காத ட்ரெஸ் போட்டுப்ப அந்த புடவை மட்டும் போட மாட்டியா? மனித உயிரின் அவனை கடவுள். நீ அதுக்கு தானே வெயிட் பண்ற. அப்படியே நல்லவன் மாதிரி பேசாத. எல்லாம் இல்லைங்க. ஐ எம் a good boy. எல்லாம் விட்டோம். குளிர்ல இந்த ஒரு உருட்டு என்ன வந்து ஹீரோயின் கவர்ச்சி காட்டுவாங்க. ஏன்னா வந்து ஹீரோ கூட இருக்கும்போது மட்டும்தான் அது கனவு காட்சியில மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு இருந்துச்சு. பட் காலம் போக போக இந்த கவர்ச்சி எப்படி மாறிச்சு அப்படின்னா எப்படி மாறுச்சு? இந்த கவர்ச்சி எப்படி மாறிச்சு அப்படின்னா வந்து ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கோம். என்ன பண்ணலாம் வந்து சேதுபதி சலாதிபதி தெரியல ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. சேதுபதி IPS ஒரு படம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கூட டியூட் படம்லாம் ஓகே. இந்த படத்துல என்ன பண்ணா தீவிரவாதிகள் இருப்பானுங்க. தீவிரவாதி என்ன போவானுங்க ஸ்கூல்ல வந்து இது வச்சிருப்பானுங்க, ஐஜெக் வச்சிருப்பானுங்க ஸ்கூல்ல. இந்த ஸ்கூல்ல டீச்சர் தான் வந்து ஹீரோயின். நான் வந்து தீவிரவாதி பிரச்சனை சொல்லுவானுங்க வந்து காசு கொடு இல்ல வந்து டிமாண்ட் பண்ணு இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா நியாயம். என்ன பண்ணுங்க அப்படின்னா கோட் போட்டுக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு பியர்ல சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த டீச்சர் கவர்ச்சி ட்ரெஸ் போட்டு காத்து மலை காத்து சிக்கு சிக்கா அப்படின்னு டான்ஸ் ஆடி இருப்பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எந்த ஊர் நடக்கணும் ஆனா இது அடா தீவிரவாதிகளா டான்ஸர் இல்லடா நிஜமா பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடுறது வேற. இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஹிந்த் படம். ஜெய்ஹிந்த் படம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ சேர்ந்து தீவிரவாதி அடிக்கிறது போவாங்க. அங்க வந்து டான்ஸ் வரும். ஹீரோ டான்ஸ் கவர்ச்சி டான்ஸ். என்ன பண்ணா போது ஏறி போச்சு சிக்கு சிக்கா புத்தி மாறி போச்சு சிக்கா அப்படின்ட்டு அங்க ஒரு கவர்ச்சி டான்ஸ். அது கூட இல்ல அவங்க இருக்கு தீவிரவாதி இடத்துக்குள்ள அங்க குரூப் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆளுக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் கவர்ச்சி வச்சிருப்பாங்க அந்த படங்கள்ல. இன்னும் எனக்கு புரியல. நீ பார்த்த படத்துல எல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கா இல்ல இந்த மாதிரி சீன் இருக்க படம் மட்டும் நீ பாக்குறியா? இல்ல எல்லாம் பாப்பேன். இது மட்டும் தான் புத்தியில உட்காருதான் ஆளப்பாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து படத்துக்குள்ளே வந்தாலும் கவர்ச்சி காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சுது. பட் என்ன பிரச்சனை பண்ணா தமிழ் நடிகைகளும் சரி சவுத் நடிகைகளும் சரி கவர்ச்சி காட்ட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னால பாம்பேல இருந்து இந்திக்க நடிகைகளை வந்து உள்ள இறக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதான் வந்து தமிழ் சினிமால வந்து கவர்ச்சி பிடிச்சிட்டு எங்கேயே போச்சு. தொட்டு தொட்டு பேசும் சில்தானா இந்த வீடியோ படம் தான் ஏன் படைக்கிறேன் இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். சிரிப்புதான் ஒரு கடவுளே. 90ஸ்லயே உனக்காக எல்லாம் உனக்காக, காதலன், மின்சார கண்ணா இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து தேவை இருக்கா தேவை இல்லையோ, காரணம் இருக்கா காரணம் இல்லையோ, ஹீரோயினை வந்து கவர்ச்சி ஒரே கொடுத்துதான் படம் ஃபுல்லா வர வச்சிருப்பாங்க. சரியா சொல்லலாம், நம்ம மாதிரி சொல்லலாம். தலைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. இதோட பல இன்னொரு ஊட்டுவாங்க. என்ன ஆகும்னா வந்து போல்டான சீன் அடிச்சிருக்கேன். இது புரியாத விஷயம் ஒண்ணுன்னா இந்த போல்டான சீன்றது தான். என்ன சொன்னா வந்து இந்த படத்துல நான் வந்து போல்டான அடிச்சிருக்கேன், இந்த போல்டான சீன் டைரக்டர் சொல்லும் போது கூட வேணும்னு சொன்னதான் இருந்தேன் அப்படின்ட்டு பேர் கொடுத்துருப்பாங்க. நம்ம நினைச்சிருப்போம் போல்டான சீன்னா என்ன ஹீரோ அளவுக்கு வந்து ஒரு கெத்தான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க போல, ஆக்ஷன் சீன்லாம் இருக்கும் போல, இந்த கேரக்டர் கெத்தா போல்டா காட்டுவாங்க போல வச்சிருப்போம். பட் இங்க போல்டுன்னு சொல்றது கவர்ச்சியான சீனா தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த இதுல வந்து அவங்க மேலாடியே படம் வச்சிருக்காங்க. கவர்ச்சி அடிச்சாலும் போல்டான சீன். போல்டான சீன்னா ஒரு கேரக்டரை போல்டா காட்டுறது. ஒரு கேரக்டரை அது ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கும், ஆக்ஷனா இருக்கும், அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் இம்பாக்டா இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல. இவன் கவர்ச்சி எல்லாம் வந்து போல்டு சீன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே எல்லாம் அப்படித்தான்.
அதுல நகுல் இனிமே அப்படித்தான். இந்த மாதிரி கிளாமரான விஷயங்கள்லாம் எங்க முக்கியமா காட்டுவாங்க, எதுல காட்டுவாங்க அப்படின்னா இந்த ஐட்டம் சாங்ல தான். முதல்ல இந்த வேர்டே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து வேற பேர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாமரஸா இருந்தாங்க, அப்புறம் குத்து பாட்டுனாங்க, அப்புறமா வந்து ஐட்டம் சாங் வந்து மாறிச்சு. முதல்ல ஐட்டம்னா என்ன, பொருள். எப்படி ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளா நீங்க பாதிச்சு சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி ஐட்டம் சாங் சொல்லப்படுற சாங் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏதாவது வில்லனோ இல்ல ஹீரோ ஏதாவது கொண்டாட்டம் என்ஜாய் பண்ணுவாங்க, கொண்டாடும் பொழுது ஏதாவது ஒரு பொண்ணு கவர்ச்சாவது டான்ஸ் ஆடுவாங்க. இது ஒன்னு படமா பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான கமர்ஷியல் படங்கள இது இருக்கு. நான் மும்பை பொண்ணு லக்கனோ 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 அதுவாகட்டும், மஸ்காரா போட்டு மயக்கிறியே மஸ்தானி பேசி கலக்கிறியே அந்த பாட்டு, ஜிங்கு நமணி ஜிங்கு நமணி, இந்த மாதிரி பாட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு, இது வந்து சரியில்லை அப்படின்ட்டு அப்ப இருந்த மீடியாக்களே வந்து இந்த ஐட்டம் சாங் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லாலும் வழக்கமாக எழுந்திருக்காது. பட் இது அப்பவே சொல்லாம மட்டும்னாலதான் இப்போ வரைக்கும் இந்த தப்பான ஒரு வேர்டு வந்து இப்போ வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிளாமர் சாங்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 90s ஒரு காலத்துல இருந்துச்சுப்பா, அப்புறம் ஒளிஞ்சிருச்சுப்பா, அதுக்கப்புறம் எடுக்கலப்பா அப்படின்னா அதான் இல்ல. சினிமா வர இந்த மாதிரி கிளாமர் சாங் வர ஆரம்பிச்சது முன்னையாவது பரவாயில்ல. யாராவது வடக்குல இருந்து கூட்டு வந்து டான்ஸ் ஆட வைப்பாங்க, பாட்டு பாட வைப்பாங்க. சொன்னா சத்யாபுரா சொல்லலாம். சத்யாபுரா பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு வடக்குல இருந்து ஈழ கூட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சிருப்பாங்க, ஒரு பாட்டு பாட வச்சிருப்பாங்க. இந்த பாட்டுல வந்து ரொம்ப ஆண்டவர் தான் அவரு. அப்ப வந்து இந்தி வச்சிட்டு இருந்தா தெரியுமா, இன்ஃபுளுஸ் மூலியமா ஒரு ஈழ கூட்டு நடிக்க டான்ஸ் வச்சிருப்பாரு. அந்த பாட்டுல வந்து கவிஞர் வாரி வந்து ஒரு கேமியோ கொடுத்திருப்பாரு. பட் அதனால வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அவருக்கு கலாய்ச்சாங்கன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதன் பிறகுதான் இங்க இருக்கிற கிளாமர் ஆக்ட்ரஸ் எல்லாம் விட்டு வடக்குல இருந்து ஆக்ட்ரஸை கூட்டு வந்து பாட்டு பாட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட் அவுட்டான ஹீரோயின்ஸ் இருப்பாங்க தெரியுமா, எப்படின்னா பாடம் வச்சிருப்பாங்க, தினம் படமே வராது, வாய்ப்பு இல்லாம இருந்திருப்பாங்க. அதனால வந்து சரி ஓகேப்பா ஏதாவது வருமானம் வருது, இந்த பாட்டு அடிச்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு வந்து சில பாட்டுக்கு மட்டும் அடிச்சு கொடுத்து போவாங்க, விளையாட்டு போவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ராத்திரி வச்சு. பட் இப்போ ட்ரெண்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்ட்ல இருக்கிற ஹீரோயினே கூட்டு வந்து கிராம் டான்ஸ் ஆட வருது. சரியா சொல்லனா இப்ப சொல்றது புஷ்பான ஒரு படம். இந்த படம் பாத்தீங்கன்னா படல கதையும் நமக்கு பெருசா இருக்காது, ஸ்கிரீன்லயும் பெருசா இருக்காது. பட் சம்மந்தா கூட்டு ஒரே ஒரு டான்ஸரை வச்சு அந்த படத்தை வேற விளம்பரம் பண்ணிருப்பாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். ஆக்சுவலி அங்கதான் ஆரம்பிச்சிருந்தது இந்த ட்ரெண்ட். அதன் பிறகு ஜெயிலர்ல ஒரு பாட்டு, அப்புறம் ஜெயிலர்ல வந்து தமிழ் டான்ஸ் ஆயிருப்பாங்க. அதன் பிறகு வந்து அரண்மனை ப்ரொமோஷன் சாங் தனியா இதுக்காகவே படத்துக்கு வந்து தேவைப்படலையோ ஒரு பாட்டு இதுக்காகவே எடுத்து அந்த பாட்டை வந்து ஒரு விளம்பரம் போட்டிருப்பாங்க. இவருக்கு இதான் வேலை. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வரக்கூடிய எல்லா படங்களையும் வந்து ட்ரெண்ட் வந்து எப்பவுமே இருக்குது. பட் இது விஷயம் ஒரு நல்ல விஷயமா, அது ஒரு ஜாலியா விஷயமா கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன். ஒரு படத்துக்கு விளம்பரம் தேவை, ஒரு படத்தை இது பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பாட்டு போடலாம், நல்ல கதை இருக்கலாம், இல்ல சிறப்பாக புதுசா ஒரு விஷயம் கொண்டு வரலாம், எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம். பட் இவங்க அதெல்லாம் விட்டு ரொம்ப சிம்பிளா முடியும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாமரை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணி தான் வந்து இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கரெக்டா கேட்டீங்கன்னா இது வந்து அன்ஃபேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு பொண்ணை போடுற அரக டாஸ் போட்டு தான் வந்து உங்க படத்தை நீங்க வியாபாரம் பண்ணணுமா அப்படின்றதுதான் வந்து என்னுடைய கேள்வி. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதாதான் வந்து ஃபீமேல் லீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பெண்கள் வந்து போகப்போல் மட்டும் இல்ல, பெண்களால வந்து சண்டையும் போட முடியும், இவங்க வந்து ஹீரோ அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பண்ண முடியும் அப்படின்றதான் ஃபீமேல் லீடான படங்களும் திரைப்படம் வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த படத்தை போய் தனி வீடியோ தனியா சொல்றேன் ஃபீமேல் லீட் மூவிஸை பத்தி. சொல்லலாம் சில படங்கள்ல வந்து பெண்களை மையப்பத்தி சில படங்கள் இருந்திருக்கும், சில படங்கள்ல ஹீரோவோட மறந்துடும். படத்துல ஹீரோனை வந்து மைண்ட்ல இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும். இதான் சொன்னா அப்படின்னா மயக்கமன்ன படத்தை சொல்லலாம். மயக்கமன்ன படத்துல வந்து படத்துல ஹீரோ வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு, ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு, அதை ஜெயிச்சிருப்பாரு. அது காரணம் அவரோட மனைவி தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரிதான் படம் தான் வந்து சூரரை போட்டு படம் பாத்தீங்க அப்படின்னா அதுல பொம்மியில கேரக்டர் இருந்திருக்கும். இந்த கேரக்டர் வந்து ஹீரோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த கேரக்டர் இந்த படம் பார்த்த பல பேருக்கு இந்த கேரக்டர் மேல வந்து ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும். பொம்மி மாதிரி ஒருத்தர் வைஃப்ல இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ட்டு பல பேர் ஏங்கிறத நீங்க பார்த்து இருப்பீங்க. பட் இதே கேரக்டர் மஜாவா இருக்கிறியே பஞ்சு மிட்டாயா அப்படின்ட்டு டான்ஸ் ஆட விட்டுருப்பாங்க இப்ப வந்து ராயன் படத்துல. பட் இது சரியா கேட்டீங்க அப்படின்னா நான் பத்திரிகை வந்து நான் செய்யணும் சொல்ல மாட்டேன், நான் அடிப்பேன், நீ வாங்கிக்கிறோம். ரொம்ப கிரிஞ்சாகுதுங்க, ஆளுப்படி சாவடிக்கிறீங்க சாவு சாவும்ல. ஸோ கட்டம் கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சினிமான்றது ஒரு கதையும் திரைக்கதையை நம்பி இருக்கணுமே தவிர ரொம்ப சீப்பாக கவர்ச்சி காட்டுற பெண்கள் தான் வச்சு நகரணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா நான் வந்து சொல்ல மாட்டேன். படத்தை விளம்பரம் பண்ணுறது வந்து பல விஷயம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி விஷயம் வச்சு தான் விளம்பரம் பண்ணமா கேட்டிங்கன்னா நான் வந்து அது தவறான விஷயம் தான். வேலை சம்பந்தா பாட்டு மட்டும் இல்லை அப்படின்னா அந்த படம் ஓடிக்காதுடா, அதோட காமிச்சு ஏமாத்திருக்கிறா நீங்க, ஸ்கேம் பண்ணிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புஷ்பாவையும் தாண்டி பாகுபலி மாதிரி படம் வந்திருக்கும். அந்த படத்தை வந்து
கவர்ச்சி காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த படத்தோட கதை, அதோட பிரம்மாண்டம், அதை வச்சு ஒரு செல்லிங் படம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து அந்த படத்தை மேல கொண்டு போயிருக்கோம். பட் புஷ்பா மாதிரி படங்கள் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்றது. ஓகே சோல்ஜர்ஸ், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இதெல்லாம் சரியா தவறா, ரொம்ப தப்பு ப்ரோ, சரி ப்ரோ அப்படின்னு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோகளுக்கு வந்து சொல்றது உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நானும் வந்து இதுக்கப்புறம் என்னமே கமெண்ட் போடலாம், எதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்து அதை பத்தி பேசுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.